Hi friends, இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா சேவிங் அக்கௌண்ட்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன. நம்ம ஏடிஎம்ல போயிருப்போம், ஏடிஎம்ல கார்டு இன்சர்ட் பண்ணோம்னா சேவிங் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, சேவிங் அக்கௌண்ட்னா என்ன, இந்த ரெண்டு டிஃபரெண்ட் என்னன்றத பார்க்க போறீங்க. சேவிங் அக்கௌண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு சேவிங் அக்கௌண்ட்டுக்குள்ள டிஃபரெண்ட் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, மந்த்லி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா நம்மளுக்கு பெனால்ட்டி பிடிப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பெனால்ட்டின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. அப்படின்னா என்னன்றத ஃபுல் டீடைல்டா பார்க்க போறோம். ஓவர் டிராஃப்ட்டுக்கு யாரை கொடுப்பாங்க? ஓவர் டிராஃப்ட் ஓடின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பேங்க்ல ஓவர் டிராஃப்ட் கொடுக்குறாங்கன்ற மாதிரி. அது ஓவர் டிராஃப்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி நம்ம போய் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ரெண்டு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கான்செப்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை நம்ம சேனல்ல வரும், நீங்களும் யூஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா சேவிங் அக்கௌண்ட் பத்தி பார்க்க போறோம். சேவிங் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பேங்க்ல பாத்தீங்கன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஒரு சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னாக்கா நம்ம அனைவரும் ஓபன் பண்ணிருக்க அக்கௌண்ட் பேர் பாத்தீங்கன்னாக்கா சேவிங் அக்கௌண்ட்னு சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாக்கா சேவிங் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் சார் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஜெனரல் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு 2 to 7% கிட்ட இருக்குன்ற மாதிரி பேங்க் சைட்ல கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு பேங்க்குக்கு டிஃபர் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நேஷனலைஸ் பேங்க் இருக்கு, பிரைவேட் செக்டர் பேங்க் இருக்கு. பிரைவேட் செக்டர் பேங்க்ல பாத்தீங்கன்னா 3 to 4% கொடுக்குறாங்க. நேஷனலைஸ் பேங்க்னா எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் பாத்தீங்கன்னா காமனா பாத்தீங்கன்னா 2% இன்ட்ரெஸ்ட் தராங்க. அந்த 2% இன்ட்ரெஸ்ட் எப்படி தராங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு பேஸ் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, 3 மாசம் உங்க அக்கௌண்ட்ல ஆவரேஜ் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்றத பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இப்போ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்ல, மினிமம் பேலன்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம்ன்றத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். அப்ப பார்க்க சொல்ல அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 2% இன்ட்ரெஸ்ட் நேஷனலைஸ் பேங்க், அதாவது சேவிங் இந்தியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குலாம் பாத்தீங்கன்னா 2% தான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் யாரெல்லாம் ஓபன் பண்ணாலும் எல்லாருமே ஓபன் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு எந்த ஒரு கிரைட்டீரியாவும் கிடையாது. நீங்க யார் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். இது எல்லாருமே நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு லிமிடேஷன் பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் 20 lakhs வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். உங்க அக்கௌண்ட்ல டிரான்சாக்ஷன் லிமிடேஷன் பாத்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இது தேவைப்படும். ஆதார் கார்டு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணா ஆதார் கார்டு கம்பல்சரி தேவை. அதுக்கப்புறம் பேன் கார்டு தேவை. என்கிட்ட ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி வச்சு ஓபன் பண்ணிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஜாயிண்ட் அக்கௌண்ட் என்னன்னா பிலோ 18 years உள்ளவங்க தான் இதை ஓபன் பண்ண முடியும். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் எதுக்காக ஓபன் பண்ணா உங்க பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசு ஆயிருக்காது. 18 வயசு ஆகாததுனால பேன் கார்டு அப்ளை பண்ண முடியாது. அப்போ பேன் கார்டு அப்ளை பண்ணாதால ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் யாருன்னா பேரண்டோட நம்ம ஜாயின் பண்ணி அவங்க குழந்தைகளுக்கு புதிதாக ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். இதான் ஜாயிண்ட் அக்கௌண்ட். இதுக்கு பிலோ 18 years சொல்லுவாங்க. ஏஜ் 18 ஏஜ் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த அக்கௌண்ட் இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா சேவிங் அக்கௌண்ட் டைப், என்னென்ன டைப்ஸ் இருக்கு, மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கு சேவிங் அக்கௌண்ட்ல. அது என்னென்ன டைப்ன்றத பார்க்கலாம். சேவிங் அக்கௌண்ட்ல டைப் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் சொல்லியிருக்கோம். ஒன்னு பாத்தீங்கன்னா பியூர் சேவிங் அக்கௌண்ட் அண்ட் சேலரி அக்கௌண்ட், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். 3 டைப் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் இருக்கு. பியூர் சேவிங் அக்கௌண்ட்ன்றது என்னன்னா நார்மலா நாம யூஸ் பண்ற சேவிங் அக்கௌண்ட் தான். எல்லாருக்குமே ஓபன் பண்றது மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இந்த மினிமம் பேலன்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு சிட்டிக்கும், வில்லேஜ் சிட்டி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டிஃபர் ஆகும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் ஒரு 5000 இருந்து 500 இருக்கும். நேஷனலைஸ் பேங்க் மட்டும் தான் சொல்றேன். பிரைவேட் பேங்க்ல பாத்தீங்கன்னா 10,000 இருந்து இருக்கு. சிட்டில பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி சேவிங் அக்கௌண்ட் இருக்கு. நம்ம நேஷனலைஸ் பேங்கை பத்தி பார்ப்போம். இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், ஸ்டேட் பேங்க், இந்த பேங்க்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் 1000 இருந்து 500 இருந்து 2000 வரைக்கும் இருக்கு. இப்போ நான் எனக்கு எங்க பகுதியில் பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இந்தியன் பேங்க்கு 500 இருக்கு, ஸ்டேட் பேங்க்கு 1000 rupees இருக்கு, ஐஓபிக்கு 1000 rupees இருக்கு. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணன்ற மாதிரி. இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா என்ன ஆகும், அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. பெனால்ட்டி போட்டாங்கன்னா அவங்க மந்த்லி உங்க ஒரு அமௌண்ட் நீங்க வச்சுட்டு போவீங்க. ஆனா அந்த அமௌண்ட் ஒரு 2 மாசம் பொறுத்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அக்கௌண்ட்ல அந்த காசு இருக்காது. அப்ப எதுக்காக அது மாதிரி போடுறாங்கன்னா பெனால்ட்டி உங்க அக்கௌண்ட்ல போதுமான இருப்பு இல்லை என்ற காரணத்தால உங்க வங்கி கணக்குல இருந்து பிடித்து செய்யப்படுகிறது சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதால உங்க அக்கௌண்ட்டை நாங்க இது மாதிரி வந்ததுனா கூட பிடிச்சிருப்பாங்க. அப்ப இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் பார்க்க போறீங்க.
அதுக்கப்புறம் சேலரி அக்கௌண்ட். சேலரி அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரா இருக்கலாம், இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த சேலரி அக்கௌண்ட் எலிஜிபிள் ஆகும். இந்த மாதிரி கம்பெனில நம்ம ஒரு பிரைவேட் கம்பெனிலயோ இல்ல கவர்மெண்ட்லயோ அதெல்லாம் ஒர்க் பண்ண சொல்ல அவங்க சேலரி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் யாரா இருக்கா யூஸ் ஆகும் பாத்தீங்கன்னாக்கா முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க, மண் வேலை செய்யறவங்க, அதாவது குட்ட வேலை செய்வாங்க, அதாவது பிரதம மந்திரி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல வந்து 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்குமே பாத்தீங்கன்னாக்கா இந்த சேலரி அக்கௌண்ட் அண்ட் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண தேவை. இதுக்கு மினிமம் பேலன்ஸ்ன்றது ஜீரோ தான், நீங்க எதுவுமே மெயின்டைன் பண்ண தேவை. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு வாட்டி SMS சார்ஜ் 23 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த ATM கார்டு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேங்க்குக்கு அது டிஃபர் ஆகும். 150 இருந்து 200 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு ATM ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு பிடிப்பாங்க. ஆனா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ல எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஜன்தன் யோஜனா வங்கி கணக்குன்னு சொல்லுவாங்க. பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு தான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். இது எல்லாருமே ஓபன் பண்ணலாம். இது ஒரு பேங்க்ல நான் ஒரு பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் சார், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஆனா நான் நம்பர் ஆஃப் சேவிங் அக்கௌண்ட் நம்ம எத்தனை வேணாலும் ஓபன் பண்ணிக்க முடியும். ஒரு சேலரி அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும், ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ண முடியும் ஒரு பேங்க்ல. அது மாதிரி பேஸ் பண்ணி தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா பியூர் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ல நம்ம மெயின்டைன் பண்ணணும், மினிமம் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்றத செக் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்ன்றது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேங்க்ல நேஷனலைஸ் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1000 ரூபீஸ் சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா பர் 30 டேஸ்க்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 30 டேஸ்க்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. மினிமம் பேலன்ஸ் 30 டேஸ்க்கு 1000 ரூபீஸ் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றீங்க வச்சுப்போமே. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றது. இது வந்து காமனா எல்லா பேங்க்குக்கும் இது காமன் கிடையாது, ஒவ்வொரு பேங்க்குக்கும் டிஃபர் ஆகும். பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 to 10 டேஸ் வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா என் அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபீஸ் வச்சிருக்குன்னு வச்சுப்போம். என் அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபீஸ் இருக்கு. 1 இருந்து 10 நாளுக்குள்ள, ஒரு 1 இருந்து 10 தேதிக்குள்ள ஒரு 1000 ரூபீஸ் இருக்கு. 20 இருந்து 30க்குள்ள சார் 11 இருந்து 20 டேஸ் 30க்குள்ள ஒரு 4000 ரூபீஸ் இருக்கிற மாதிரி நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னாக்கா 20 டேஸுக்கு வந்து என்னோட அக்கௌண்ட்ல 4000 இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 டேஸுக்கு வந்து 1000 ரூபீஸ் இருக்கு. அப்போ 1000 into 10 என்ன ஆச்சு? 1000 into 10 10,000 ஆயிடுச்சு. அதே மாதிரி 20 டேஸ் இது 20 டேஸ் into 4000 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 80,000 இருக்கிற மாதிரி அக்கௌண்ட்ல காட்டும். 20 டேஸுக்கு 80,000, 10 டேஸுக்கு 10,000 இருக்கும். இப்போ மொத்தம் 30 டேஸுக்கு அப்போ மொத்தத்துல உங்க அக்கௌண்ட்ல 90,000 கிட்ட உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி பேலன்ஸ் இருக்கும். அப்போ 90,000 30 டிவைட் பண்ணுங்க. எதனால 30 டிவைட் பண்ணா 30 டேஸ் நம்மளுக்கு கால்குலேட் கொடுத்துருக்காங்க. 30 டேஸ்ல கால்குலேட் பண்ணா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து 3000 ரூபீஸ் உங்க மினிமம் பேலன்ஸா இருக்கும். அப்போ உங்க அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு மெயின்டைன் பண்றோம்? 3000 ரூபீஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபீஸ். இதனால எந்த ஒரு சார்ஜஸும் உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. நீங்க அக்கௌண்ட்ல மினிமம் வந்து 1000 ரூபீஸ் இருக்கிறத இதை பேஸ் பண்ணி கால்குலேட். அதுவும் இல்லாத உங்க வங்கி கணக்குல வந்து பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு நாளும் பணம் பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். அதாவது UPI மூலமா, கூகுள் பே மூலமா செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1000 ரூபீஸ் போட்டேன் சார், மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார், என்கிட்ட இப்போ எமர்ஜென்சிக்கு சொல்லிட்டு நான் காசு எடுத்துட்டேன் சார், காசு எடுத்ததால எனக்கு பெனால்ட்டி போடுவாங்க சார் கேட்டீங்கன்னாக்கா மறுநாளே நீங்க 1000 ரூபீஸ் போட்டீங்கன்னாக்கா அந்த பெனால்ட்டி போட மாட்டாங்க. எந்த ஒரு பெனால்ட்டி சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. அது கண்டினியூ ஆகும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ஒரு 15 டேஸ்க்குள்ள உங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபீஸ் இருக்கிற மாதிரி பாத்துங்க. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா போட்டு எடுக்கிற மாதிரி பாத்துங்க. அதாவது உங்க அக்கௌண்ட்ல கேஷ் போடுங்க, திரும்ப எடுத்துங்க, போடுங்க, எடுத்துங்க. அது மாதிரி போட்டீங்கன்னாக்கா அவங்க டேட் அந்த ஒரு டேட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நைட்டு 12 o'clock ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் 12 o'clock நைட்டு 12 o'clock முடிவுல 11:59 உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அதை கால்குலேட் பண்ணோம். அந்த டேட்ல அமௌண்ட் இவ்வளவுதான் இருக்குன்றத கால்குலேட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி 30 டேஸுக்கு பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி டிவைட் பை 13 போட்டீங்கன்னாக்கா மினிமம் பேலன்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கு.
கரண்ட் அக்கௌண்ட். இப்ப கரண்ட் அக்கௌண்ட் வந்து பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட் பத்தி பார்க்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு டைப் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தான். இது யாராலும் ஓபன் பண்ணலாம். கரண்ட் அக்கௌண்ட் எல்லாருமே ஓபன் பண்ண முடியுமா சார் கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா எல்லாராலும் ஓபன் பண்ண முடியாது. பிசினஸ் பீப்புளுக்கு மட்டும் தான் இதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஒன்லி ஃபார் பிசினஸ் பீப்புள். பிசினஸ் தான் என்னன்னா உங்க தொழில் செய்யறவங்க சிறு தொழில். எதுக்காக அது பிசினஸ் பீப்புளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க சார்னா அவங்க டிரான்சாக்ஷன் பத்தி பாத்தீங்கன்னாக்கா அமௌண்ட் வந்து நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் கோடி கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ண சொல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அக்கௌண்ட் தான் தேவைப்படும். அதாவது கரண்ட் அக்கௌண்ட் அவங்களுக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் லிமிட் எதனா இருக்கா சார்? இதுக்கு எந்த ஒரு டிரான்சாக்ஷன் லிமிட்டும் கிடையாது. நீங்க எவ்வளவு நாளும் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு மினிமம் பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுமா சார்? இதுக்கு ஒரு எந்த ஒரு மினிமம் பேலன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜுக்கு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேங்க்கு ஏற்ற மாதிரி மாறுது. இது எனக்கு தெரிஞ்சு 20K ல இருந்து 75K வரைக்கும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். மினிமம் பேலன்ஸ் வந்து 20,000 இருந்து 75,000 வரைக்கும் இருக்கு. இது வந்து நேஷனலைஸ் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பேங்க் வேற, பப்ளிக் செக்டர் பேங்க் சொல்லுவாங்க. இந்தியன் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா 5,000 இருந்தே இருக்கு. 5,000 மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க அதை வந்து டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ்ல இதை கால்குலேட் பண்றது வேஸ்ட். நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல குறைஞ்சது ஒரு 30,000 40,000 1 லட்சம் 2 லட்சம் போயிட்டு வருதுன்னா மினிமம் பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அதே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் முடிக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்? இதுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. நம்ம இதுக்கு எதிர்பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஓடி எதுக்காக கொடுப்பாங்க? ஓவர் டிராஃப்ட்ன்றது என்னன்னா நம்ம பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ் பண்ண சொல்ல ஓவர் டிராஃப்ட் வந்து நம்ம பிசினஸ் வந்து நல்லா போகுது, இவர் டிரான்சாக்ஷன் அதிகமா காட்டுறாரு, நம்ம பேங்க்ல பரிவர்த்தனை நல்லா பண்ணின்னு இருக்காரு, அதனால இவருக்கு வந்து நம்ம லோன் மாதிரி, அதாவது எனக்கு தேவை இருக்கு, எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் கேட்கலாம். எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுங்க சார், 2 லட்ச ரூபாய் கொடுங்க சார்னு சொல்லிட்டு ஒரு ஓவர் டிராஃப்ட் கேட்கலாம். லோன் அப்ளை பண்ணணும். லோனுன்றது நம்ம வந்து ஒரு பேங்க்ல போயிட்டு லோன் கேட்கறது பர்சனல், அது வந்து இன்ட்ரெஸ்டே சேஞ்ச் ஆகும். இதுக்கு ஓவர் டிராஃப்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஒவ்வொரு பேங்க்குக்கும். நம்ம லோனுக்கு ஓவர் டிராஃப்ட்டுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, லோன் வந்து நம்ம டாக்குமெண்ட்ல எல்லா டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஐடி ஃபைல் ரிட்டர்ன் பண்ணதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கொடுத்தாதான் உங்களால லோன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆனா ஓவர் டிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க கரண்ட் அக்கௌண்டோட பேஸ் பண்ணி, உங்க டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் அமௌண்ட், அதாவது ஓவர் டிராஃப்ட் கொடுப்பாங்க. நீங்க எவ்வளவு கேட்கறீங்களோ அதோட உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளவு நடக்குது என்ற பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க பேங்க்ல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னா, பேங்க் சப்போர்ட்டிவா இருந்தா உங்களுக்கு கேட்கற அமௌண்ட் கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா நான் ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி ரூபாய் கிட்ட பண்றேன் சார் டிரான்சாக்ஷன்னா, ஒரு 10 lakhs கிட்ட எனக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்க 1 lakh 2 lakhs உங்களுக்கு பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுல டாக்குமெண்ட், ஒரு சம் டாக்குமெண்ட் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்க டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி, உங்க மினிமம் பேலன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் கொடுப்பாங்க. இந்த ஓவர் டிராஃப்ட் வந்து நம்ம வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா பேங்க்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.